காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் உற்சவத்தில் தங்கப்பல்லக்கில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். துரை, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று தங்க பல்லக்கிலே வரதராஜ பெருமாள் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். உலக புகழ்பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவமானது கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அனுதினமும் காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு வாகனங்களிலே வரதராஜ பெருமாள் சேவை சாதித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அந்த வகையிலே இந்த பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாளான இன்று வரதராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது செய்யப்பட்டு வரதராஜ பெருமான் தங்க பல்லக்கிலே எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். இந்த தங்க பல்லக்கிலே இந்த கண்ணாடி சேவை என்பார்கள். இந்த கண்ணாடி சேவையிலே வரதராஜ பெருமானை காணக்கூடிய அந்த ரம்யமான காட்சிதனை பக்தர்கள் வழிநடைகளுமே கண்டு ரசித்து வருகிறார்கள். வழிகளே பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வரக்கூடிய வரதராஜ பெருமானை பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டவாறு சாமி தரிசனமானது செய்து வருகிறார்கள். வழிநடைகளுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கங்கே குழுமி நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வினை தற்போது